இவ்ளோ நேரம் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த கதை போமா. தாரா, இன்னைக்கு நம்ம கதை பூமா ஷோல ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிடலாம். சோ இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, தமிழே தெரியாம நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அழகான தமிழ்ல வந்துட்டு பேச வைப்பாங்க. அப்படி ஒரு மேஜிக்கல் வாய்ஸ்க்கான சொந்தக்காரி. சோ லெட்ஸ் வெல்கம் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஜெய்கீதா அவர்கள். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நீங்க எங்க ஷோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய ஹீரோயின் வாய்ஸஸ் பத்தி நம்ம வந்துட்டு பேச போறோம். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் 1500+ மூவிஸ்க்கு அதுவும் வந்து ஹீரோயினா வந்து பேசியிருக்கீங்க. அண்ட் தமிழ்நாட்டுல உங்களோட குரல் ஒலிக்காத ஒரு நாள் கூட இல்ல. எந்த அளவுக்கு பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து இந்த ஷோல எனக்கு கூப்பிட்டதுக்காக ஐ தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ டு இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ஷோ. எனக்கு வந்து எப்படி பிளெஸ்டாக இருக்குன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இவ்வளோ நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணலை. இந்த ஃபீல்டு வந்து என்ன சூஸ் பண்ணுச்சு. ஐ டென்ட் சூஸ் திஸ் ஃபீல்ட். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு இதோட க்ரியேட்டிவிட்டி இதெல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் டுடே ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஐ ஃபீல் ஐ எம் so blessed. பிகாஸ் நம்ம பேசின படத்தோட அந்த படம் திருப்பியும் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, that's very super feeling. ஆமா மேம், நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயினுக்கு வாய்ஸ் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? அந்த டேக்கு அப்படியே நம்ம போலாமா? யார் இருந்தாங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரன்னிங் ரோல் ஹீரோயினுக்கு பேசினேன்னா அது வந்து சுந்தரகாண்டம் அப்படின்னு ஒரு படம். அப்போ நான் வந்து ஐ வாஸ் இன் மை ஸ்கூலிங், வெரி யங் ஏஜ். எனக்கு வந்து எப்படி பேசணும், எப்படி வந்து ஒரு ரொமான்டிக்காக பேசுறது, கலகலன்னு பேசுறது, அழுது பேசுறதெல்லாம் அவ்வளோவா வராது. நேச்சுரலாக நம்ம எப்படி இருப்போமோ அப்படிதான் எனக்கு வரும். அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது பாக்யராஜ், டைரக்டர் பாக்யராஜ் சார் தான். ஸோ தட் கிரெடிட் கோஸ் டு ஹிம். ஒவ்வொரு டைலாக்குமே அவர் பக்கத்தில் இருந்து எனக்கு சொல்லி கொடுத்து, இது இப்படி வரணும், இது வந்து சக்காசமாக வரணும், இது வந்து கொஞ்சம் நீ வந்து பூடகமாக பேசுகிற மாதிரி வரணும், இந்த எல்லா மாடுலேஷன்ஸுமே அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ நீங்க சொன்னீங்க சின்ன வயசுலயே ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்துட்டீங்க அப்படின்றது. உங்களோட அம்மாவுமே டப்பிங் ஆர்டிஸ்டா தான் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க இருந்ததுனால அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்களா, இல்ல உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா மேம் டப்பிங்ல? அம்மா வந்து ஆக்சுவலா ஆர்டிஸ்ட், சினி ஆர்டிஸ்ட், ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டப்பிங் பண்ணும்போது கூட கூட்டிட்டு போவாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன் டப்பிங்னா என்ன, எப்படி பேசுவாங்க அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒருத்தவங்க வரல. அப்போ நானுமே ரொம்ப சின்ன குழந்தை. திடீர்னு என்ன ஸ்டூல்ல நிக்க வச்சு மைக்ல பேச வச்சுட்டாங்க. அப்போ வந்து சுத்தமா நமக்கு தெரியாது இல்லையா என்னன்னு. சொன்னாங்க, செஞ்சோம், அவ்வளோதான். அந்த டைமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ கேட்டா I'll say it's zero because nothing I know in that age. It's very small age, 5 years or 3 years or something அந்த மாதிரி. ஸோ அது ஒன்றுமே தெரியல. அது அப்படி போக போக என்ன ஆச்சுன்னா, ஒரு கேரக்டரா, அப்புறமா சிஸ்டர் கேரக்டர் பேசுறது, அந்த மாதிரி வர ஒரு ஹீரோயினுக்கு பேசும்போது தான் இந்த சுந்தரகாண்டம் படம் வந்து எனக்கு the first one. பியூட்டிஃபுல் மேம். ஆக்சுவலி மேம், உங்க கூட பேசுறப்போ ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா அமைதியா பேசிட்டு இருக்கீங்க. பட் நாங்க உங்களோட டயலாக்ஸ், உங்களோட ஹீரோயினுக்கு கொடுத்த அந்த வாய்ஸஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தோம். எப்படி மேம் இப்படி மெயின்டைன் பண்றீங்க? அண்ட் கேரக்டர் அப்படின்னு வரப்போ டோட்டல் சேஞ்ச் வருது எப்படி மேம்? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டப்பிங் வந்து அவ்வளோவா அந்த கேரக்டரோட மிங்கிள் ஆகாம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மை மதர் டாட் மீ, எப்படி நீ வந்து அந்த கேரக்டரா மாறணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வில்லிக்கு பேசுறோம்னா நம்மளே அந்த வில்லியா ஃபீல் பண்ணணும். அப்பதான் அந்த பாடி உள்ள அந்த சோல் போய் ரெண்டுமே மிங்கிள் ஆனாதானே ஒரே ப்ராடக்டா தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த எமோஷன்ஸை நாம வந்து கேரி ஓவர் பண்ணாதான் you will become that. இது வந்து என்னோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி. ஸோ ஐ எம் வெரி சாஃப்ட் அண்ட் கம்போஸ்ட். இது என்னோட ஒரிஜினாலிட்டி. சம்டைம்ஸ் we lose that also. ஏன்னா ஒரு டப்பிங் பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே தான் இருப்போம். வில்லி பேசிட்டு வரும்போது அப்படியே இப்படி வில்லி மாதிரி அது
கொஞ்சம் நம்ம ஒரிஜினாலிட்டிக்கு வரதுக்கு இட் வில் டேக் சம் டைம். நீங்க வில்லி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரதே வந்துட்டு திமிரு அந்த ஸ்ரீயா ரெட்டிக்கு வந்துட்டு பேசிருப்பீங்கல்ல மேம். சோ அந்த டைலாக் ஏதாவது உங்ககிட்ட நிறைய பேசாம நீங்க ஏதாவது டைலாக்கா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எங்களோட ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் மோரா, அதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணப்போ தமிழ் தெரியாது இல்லையா, ஸோ கொஞ்சம் அந்த ஆங்கிலோசைஸ்டா ஹிந்தி கலந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் லிப் மூமெண்ட்டும் பெருசா இருக்காது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மேட்ச். என் பேர் கவிதான்னு சொன்னேன்னா, ஏஜ் more than 18, less than 20. நான் காலேஜ் போகும்போது ஸ்போர்ட்ஸ், ட்ராமா, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி இது எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிட்டதே இல்லை. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கண்ணில் ஒரு பவர் இருக்கும். உங்க கண்ணில் அந்த பவர் இருக்கு. திஸ் வாஸ் ஹர் இன்ட்ரோடக்ஷன் டயலாக் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பேசினது. ஓகே. இந்த படம் அவங்க டப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் ஷி கால்ட் மீ, ஒரு ட்ரீட் வச்சாங்க. ஷி செட் இட்ஸ் சோ கியூட், நல்ல டப் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ். மேம் எப்படி மேம் இப்போ வந்துட்டு நீங்க பேசும்போது அப்படி சிம்ரன் மேம் வந்துட்டு போனாங்க, இப்போ சடனா ஜோதிகா மேம்னா எப்படி அந்த வாய்ஸ் மாடுலேட் பண்றீங்க? எப்படி ஹீரோயின்ஸ்க்கு ஒரு தனித்தனி வாய்ஸா? கண்டிப்பா நம்ம ஒரே வாய்ஸ்ல பேசினா அது நாம பேசின மாதிரி தானே இருக்கும், ஜெயகீதா பேசின மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கேரக்டர் பிளஸ் அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் எங்களுக்கு வந்து பைலட்ல கேட்கும். ஷூட்ல அவங்க பேசின வாய்ஸ் வந்து பைலட்ல கேட்கும். ஸோ அந்த வாய்ஸோட அந்த டின்ச் நம்ம எடுத்துட்டு அவங்க எப்படி ஏரியா பேசியிருக்காங்களா, ஹஸ்கியா பேசியிருக்காங்களா, ஒரு டோன் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ டோன். ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்ல கொஞ்சம் பேசியில ஒரு ஏர் இருக்கா, இதெல்லாம் நாங்க நோட் பண்ணணும். we have to do that homework. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன கேரக்டர் அந்த ஃபிலிம்ல அவங்க என்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதையும் மைண்ட்ல ஏத்தணும். அண்ட் டைரக்டர் சில விருப்பங்கள் இருக்கும். இப்போ சில சீன்ஸ்ல அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஓவரா வேணும், இல்லை கொஞ்சம் சட்டிலா வேணும், இந்த மாதிரி வேணும், இல்லை டோட்டலா அவங்க நடிச்சதை மறந்துட்டு எனக்கு இப்படி கொடுங்க அப்படின்னு டைரக்டர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நம்ம மைண்ட்ல எடுத்துட்டு டோட்டலா ஒரு மிக்சியில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவுட்புட் கொடுத்தாதான் அப்போதான் வந்து இட் வில் சவுண்ட் தட் she herself is speaking இல்லையா. அவங்க பேசுற மாதிரி இருக்கணும்னா இந்த ஹோம்ஒர்க் நம்ம பண்ணலன்னா நடக்காது. கண்டிப்பா காக்க மிஸ் பண்ணவே முடியாத ஒரு கேரக்டர் மாயா அப்படிங்கறது. அந்த வாய்ஸ்க்கு ஒரு மேஜிக்கல் இது கொடுத்திருப்பீங்க நீங்க. அது கேட்டுடலாமா மேம்? அந்த இது வந்து எப்படின்னா கௌதம் மேனன் சார் தான் அந்த வாய்ஸையே என்கிட்ட இருந்து புல் பண்ணாரு. ஸோ லைக் we were in the room. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதுதான் என் கேரக்டர், மாயா வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு 3-4 விதமா பேசி பார்த்தோம். அதுல இருந்து இந்த வாய்ஸை வந்து செலக்ட் பண்ணது அவர் தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட வாழணும், சண்டை போடணும், உங்க தோளை சாஞ்சி ஆழணும், இதே மாதிரி எப்பவுமே உங்க மேல பைத்தியமா இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. 3 குழந்தைங்க பெற்றுக்கணும், பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். அவ்வளவுதான். ஃபிளாட், எல்லாருமே ஃபிளாட் மேம். எனக்கு தெரிஞ்ச சூர்யா ஜோதிகா அவங்களோட லவ் ஸ்டோரி கூட இந்த வாய்ஸ் இந்த டயலாக் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு மேம் உங்களோடது? ஜிவிஎம் சார் கூட நீங்க பல படங்கள் பண்ணியிருக்கீங்க, மின்னலே ஆகட்டும், காக்கவாகட்டும். எப்படி இருந்துச்சு அவங்களோட அசோசியேஷன்? அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா வந்து அவுட்டிங் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நோ டென்ஷன்ஸ், நோ வரிஸ், ரொம்ப ஜாலியா இருக்கும் அவரோட டீம்ல. அதனால இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபிளெக்சிபிள். நல்லா இருந்துச்சு. அண்ட் மேம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு என்னைக்கும் ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட ஒரு சில டிசிப்ளின்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து நிறைய லெஜெண்டரியான டைரக்டர்ஸ் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க. பாலச்சந்தர் சாரா இருக்கட்டும், பாரதி ராஜா சாரா இருக்கட்டும், பாக்கியராஜ் சாரா இருக்கட்டும். ஸோ அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்கள் அண்ட் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு தேவையான ஒரு சில டிசிப்ளின்ஸ் எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? டிசிப்ளின்ஸ்னு அவங்க எதுவுமே நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுலயோ இல்ல அவங்க வந்து பிஹேவ் பண்றதுலயோ நாமளா தான் அதை கத்துக்கணும். மெயினா இதுதான், அந்த கேரக்டரை நம்ம ஃபீல் பண்ணணுங்கிறது எல்லா டைரக்டர்ஸும் சொல்றது. அவங்களோட இட்ஸ் டைரக்டரோட பேபி தானே அந்த படம், அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ அவங்களோட என்ன ஃபீலோ அதை நம்ம வந்து நமக்குள்ள கல்டிவேட் பண்ணிக்கணும். இது அவங்க சொல்றது. டிசிப்ளின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 ஜாப் பண்ணும்போது அதுக்கு நம்ம வந்து கமிட்டடா இருக்கணும். நம்ம மைண்ட் வந்து எங்கேயுமே வேவர் ஆகாம அதுலயே நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டடா இருந்தா
யூ கேன் அச்சீவ் எனிதிங் இன் யுவர் லைஃப். ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் மெயின். ஏன்னா லிப் மூமெண்ட் பார்க்கணும், அவங்க கண்ணு, புருவம், அவங்க ஹெட் நாடு, அவங்க ஃபிசிக்கல் பாடியோட ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கான்சென்ட்ரேஷன் அதில் போகும். அப்போ தான் நம்ம வந்து அதில் வாய்ஸை வந்து கரெக்டாக ஃபிட் இன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் அந்த ஃபோக்கஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் நீங்க ஒரு கேரக்டருக்காக டப் பண்ண போறீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? நான் வந்து எம்டியாக தான் போவேன், பிளெயினாக தான் போவேன். ஏன்னா இப்போ நேற்று நான் வேற ஒரு கேரக்டர் பேசியிருப்பேன், இன்னைக்கு நான் பேச போகிறது வேறையா இருக்கலாம், என்னன்னு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ எம்டியாக போனால் மட்டும்தான் இந்த கேரக்டர் ஏறும். ஓகே. இல்லைன்னா நேற்று இருக்கிற கேரக்டர்ல அப்படியே அதுலேயே இருக்கும். ஸோ வாய்ஸோட இதுவுமே அங்கேயே தான் நிற்கும். ஓகே. ஸோ அது ஃப்ரீயாக விட்டுட்டு ஜீரோவாக போனால் you will get into it. என்னைக்காவது உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு வில்லிக்கு பேசிட்டு வந்துட்டு இருப்பீங்க, அதே மூட்ல அதே கோவத்துல வீட்டுக்கும் போறது, இல்ல ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா உருகி உருகி அழுது இருப்பீங்க, அந்த சேட்னஸோட திரும்ப வீட்டுக்கு போறது, அந்த மாதிரி கேரக்டர் நடந்திருக்கு. எனக்கு பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் மீனாக்கு டப் பண்ணேன். அதுல அந்த கிளைமேக்ஸ் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு, பர்சனலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. வாட் அ லவ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது அந்த படம் பேசும்போது லவ்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த படத்துல தான் நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். அந்த கிளைமேக்ஸ் சீன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. 2 days எனக்கு மைண்ட் அதுலயே தான் இருந்தது. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க வந்து ஜீரோ ப்ரிப்பேர்ட்னஸ் ஸ்டேட்ல தான் போவீங்க அப்படின்ட்டு. நீங்க டப்பிங்க்கு போயிட்டு இதுதான் கேரக்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே எப்படி அதுக்கு ரெடி ஆகுறீங்க மேம்? நீங்க அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆவீங்களா, இல்ல அந்த ஒரு பர்சனாலிட்டி அந்த ஆர்டிஸ்ட வச்சு ப்ரிப்பேர் ஆவீங்களா மேம்? ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ், ஓகே, அவங்களோட என்ன சொல்றது, பாடி லாங்குவேஜ், இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த பைலட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 months இல்ல 6 months ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரிபடி இந்த செட் இன்க்ளூடிங் த டைரக்டர் அந்த வாய்ஸ் தான் அவங்களுக்கு கேட்கும். ஸோ அவங்க ஹீரோயினுக்கு வந்து அந்த வாய்ஸ் தான் இருக்கும் மைண்ட்ல, இன்னொரு வாய்ஸ் வந்து அந்த பாடியோட போறது அவங்களுக்கு இதுவாகாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது அந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸும் அவங்களோட மாடுலேஷனும் அந்த பாடி லாங்குவேஜும். அதுக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்டர் சொல்ற அந்த கேரக்டரோட எசன்ஸை வந்து நம்ம அதுக்குள்ள போர் பண்ணணும். ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ நான் நிறைய மூவி ஆர்டிஸ்ட் கிட்ட, டிரெக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுற போது ஐ ஹவ் டோல்ட் ஏதாவது ஒரு சீன் ஒழுங்கா வரல அப்படின்னா ஓகே, மைனரா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட கரெக்ஷன் வந்து டப்பிங்ல பாத்துக்கலாம், எந்த ஒரு மைனர் கரெக்ஷனும் டப்பிங்ல பாத்துக்கலாம், இதுதான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சில சீன்ஸ்ல கொஞ்சம் கடுப்பாகும், டைலாக்கே இருக்காது, பாதி முழுங்கி இருப்பாங்க, ஆனா நம்ம இங்க அந்த டைலாக பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும், அழற எமோஷனா இருக்கும், இல்ல கத்துறதா இருக்கும். அப்போ எப்படி அது உள்ள பண்ண முடியும்? சோ அது கொஞ்சம் கஷ்டமான ஜாப் தான். ஓகே, டப்பிங்ல பாத்துக்கலாம், எவ்ரிதிங் யூ கான் see it in the டப்பிங்ல. கொஞ்சம் அட்லீஸ்ட் அங்கேருந்து வந்திருக்கணும், அப்போ அதை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். கம்மியா இருந்ததுன்னா நீங்க எப்படி இப்போ வந்து நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, இந்த டைலாக்ல நீங்க சாப்பிட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி அந்த ஃபுல் டைலாக் அதுல ஃபிட் இன் பண்ணுவீங்க? யூ நீட் தட் ஸ்பேஸ் இல்ல, அப்போ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால கேக்குறேன், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சிங்கே ஆகாம இருந்த ஒரு டயலாக் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னா எது சொல்வீங்க மேம்? சொன்னா எனக்கு வேலையை பத்தி நானே சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல இப்போ அப்கமிங் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இல்ல ஒரே ஒரு படம் மட்டும் ஐ கேன் டெல், குட் லக்னு ஒரு படம். அதுல வந்து ஆக்சுவலா ஹீரோயின் வந்து தமிழ் பேசவே இல்லை, ஒன்லி 1 2 3 1 2 3 ABCDEFGH ஃபுல்லா. சில இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து ஏதோ தமிழ் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சிங் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, என்னைக்காவது வந்து நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இது பேசாம தமிழ் பேசுற பொண்ணே வந்து நடிக்க போட்டிருக்கலாம்ல, எதுக்கு அப்படி ஃபீல் பண்ணதில்ல. ஏன்னா தட் இஸ் ஆர் சேலஞ்ச், ஹவ் கேன் ஐ லீவ் இட்? இல்ல நம்ம வந்து ஒரு நல்ல வாய்ஸ் ஆர்டிஸ்டா ப்ரூவ் பண்ணணும்னா தீஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் தான் நம்மள வந்து அங்க ப்ரூவ் பண்ணும். ஓகே, நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடுப்பான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஏதாவது கடுப்பாகி இரிட்டேட் ஆகி பாதியிலே படத்துல இருந்து டிராப் அவுட் ஆனது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சோ ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா முடிச்சிருவீங்க ஃபுல்லா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும். வாவ், அமேசிங் மேம். ஐ திங்க் தாரா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது. ஓகே மேம். மேம் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஒரு கேரக்டர் பேசிட்டே இருக்கும்போது இனி முடியல, ஐ பேட்லி நீட் அ பிரேக், நாளைக்கு பாத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நீங்க பிரேக் பண்ணிருக்கேன்? ஆமா, திமிர் படத்துல வந்து வாய்ஸ் வந்து சோக் ஆயிடும். ஸோ அண்ட் டைரக்டருமே ஒரு டேக்குக்குமே
டிஃப்ரெண்டா டைலாக் சொல்லிட்டே இருப்பாரு. கரெக்டா டேக்குன்னு சொல்லும் போது மாத்துவாரு, மண்ணில ஏறணும் டக்குன்னு திருப்பி மாத்துவாரு. என்ன சொன்னீங்க கேட்டுட்டு ஓகே டேக் போலான்னு திருப்பி அப்படின்னு மாத்திட்டே இருப்பாரு. அந்த டைம்ல கொஞ்சம் இதுவாயிட்டு சார் இல்ல சார் வாய்ஸ் போயிடுச்சு. மேம் நீங்க இவ்வளவு சாஃப்டா ரொம்ப காமா சட்டில்டா பேசுறீங்கல்ல, என்ன மேம் உங்க வாய்ஸ் ஒரு ஒரு அழகான வாய்ஸ்க்கு என்னென்ன காரணம்? அது காட் கிஃப்ட் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் காட் கிஃப்ட். ரெண்டாவது வந்து நம்மளும் கொஞ்சம் பாத்துக்கணும்ல, நம்மளும் கொஞ்சம் கத்தி பேசக்கூடாது வீட்டுல. ஆனா இட் நெவர் ஹேப்பன்ஸ். ஆனா அதுவும் நம்ம பாத்துக்கணும். கோல்டா வந்து ரொம்ப கோல்டா வந்து சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவேன். பட் இமீடியட்லி ஐ ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ஓகே, ஆசை வரும்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சாப்பிடுவேன், ஹாட் வாட்டர் இமீடியட்டா குடிச்சிருவேன். அண்ட் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு ஆக்டிங் கூட வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வந்திருக்கா? வந்தது முன்னாடி. மனோஜ் சார், பாரதிராஜா சாரோட ரிலேஷன். மனோஜ் சார் வந்து மண்ணுக்குள் வைரம்னு ஒரு படம் பண்ணாங்க. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம். அந்த டைம்ல வந்து அந்த சின்ன பொண்ணு சிவாஜி சாரோட பேத்தியா நடிக்கணும், சின்ன வயசுலயே மேரேஜ் ஆகி விடோ இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ஃபீல்டுலேயே ஐ வாஸ் நாட் லைக் மச் இன்ட்ரெஸ்டட். ஸோ அது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கண்டு கொண்டேன்ல வந்து அப்பாஸ் மேரேஜ் பண்ற அந்த கேர்லா நடிக்க சொல்லி ராஜீவ் சார் கேட்டிருந்தாரு. ஓகே, அது ஆக்சுவலா இப்போ பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. நான் அப்போ வந்து அதுவுமே எனக்கு வந்து கேமரா முன்னாடி கொஞ்சம் ஷை, அதனால அது வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ பண்ணலாமான்னு பண்ணியிருக்கலாம். ஐ ரிக்ரெட். ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சிம்ரன் மேம், ஜோ மேம், ஐஸ்வர்யா ராய் மேம்க்கு கண்டு கொண்டேன்ல கொடுத்துருக்கீங்க. இப்படி பல வாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு டே, ஸ்பெசிஃபிக் டே டப்பிங் முடிச்சுட்டு இந்த வாய்ஸ் நான் ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்கேன், இருக்கிறதுலே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு யோசிச்ச வாய்ஸ் நீங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஹீரோயின்ஸ்க்கு நான் பண்ணும்போது வந்து அந்த மாதிரி நினைச்சது இல்லை. ஏன்னா எவ்ரி ஹீரோயினுக்கு வந்து மாற்றணும், அது வந்து இட்ஸ் கம்பல்சரி. ஒரு ஹீரோயின் வந்து இன்னொரு ஹீரோயின் வந்து ரிசம்பிள் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல இதுவா இருந்தேன். எனக்கு வில்லிக்கு பண்ணும்போது தான், ஏன்னா டோட்டலி நான் வந்து ஒரு லவ்விங்கா, சர்ப்பியா, கலகலன்னு ரொமான்டிக்கா இப்படி பேசிட்டு இருந்த ஒரு வாய்ஸை டோட்டலா வில்லியா மாத்தின அந்த ஸ்ரேயா ரெட்டி தான் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓ நம்மளும் இப்படி பேசுறோமா, இப்படி ஒரு குரல் வருதா. அதுவும் அந்த ஸ்லாங் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ கேக்குற வாய்ஸ்க்கு அதுல எங்க மேம் 5% தான் வாய்ஸே வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ணா நீங்க வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ்க்கு பேசிருக்கீங்கல்ல, உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஹீரோயின்னா யாரு? எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே ஃபேவரட் தான். எல்லாருமே ஃபேவரட் தான். எல்லாரும் அழகா இருக்காங்க, எல்லாரும் அழகா நடிக்கிறாங்க, எல்லாம் ஓகே மேம். பட் உங்களுக்கு பர்சனலா அப்படி சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களோட எஃபர்ட் போடுறாங்க. ஹீரோயின்ஸ் நீங்க விட்டே கொடுக்கிறது இல்ல மேம். கண்டிப்பா. இந்த இன்சிடென்ட்க்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தேவயானி மேம் வந்து ஒரு படம் நடிச்சாங்க. அந்த படம் ஒத்த ரோசா ஒரு கேரக்டர், எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லை. அந்த படத்துல ஆக்சுவலா அவங்க மதர் கேரக்டர் இறந்து போற மாதிரி அழணும் அப்படின்னு ஸ்பாட்ல ஷூட்டிங்ல நியர்லி அந்த ஷார்ட் கட் சொன்னதுக்கு அப்புறமும் ஷி வாஸ் கிரைங் ஃபார் நியர்லி ½ hour. அவ்வளோ இன்வால்வ்மெண்டோட ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்ப தேவயானி மேம் இல்ல, நாட் தேவயானி மேம். தேவயானி இஸ் மை ஃபேவரட், பட் எல்லாருமே ஃபேவரட் தான். ஓகே ஓகே. இப்போ நயன் மேம் கூட வந்து நயன்தாரா மேம் வந்து கஜினி டப் பண்ணேன். ஸோ டப் பண்ண ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு கால் பண்ணாங்க. என் நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணி பேசி எப்படி இருக்கு, எப்படி வந்தது, ஷி ஆஸ்க்ட் எவ்ரிதிங். ஒரு ஆக்ட்ரஸா இருந்துட்டு நான் வந்து அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, ஆக்டிங் எப்படி இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேனான்னு கேட்கறது வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்க பல இமோஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? லவ் மூட்ல சர்ப்பியா ஒரு எனர்ஜெட்டிக் வைப்ல பண்ணியிருப்பீங்க. அதே இன்னொரு ஆப்போசிட் சைட்ல சேட் அண்ட் ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்கான சீனும் பண்ணியிருப்பீங்க. எந்த இமோஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளா வருமா? எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வர்றது லவ்விங், லவ்வா பேசுறது, ரொமான்டிக்கா பேசுறது, சாஃப்டா பேசுறது, இதெல்லாம் தான். எனக்கு முதல்ல அழவே வராது. எனக்கு சுத்தமா அந்த எமோஷன் வந்து அந்த சேட்னஸ் இருக்குல்ல, அது உள்ள போகாது. சோபரா பேச முடியும், பட் அந்த அழுதுட்டே டைலாக் பேசுறது ஃபர்ஸ்ட் வராது. அதுக்கப்புறம் தான் அது இது பண்ணேன். ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து
அது உள்ள இன்வால்வ்டா போய் பேசின மாதிரி இருக்காது கிரைம் டயலாக்ஸ் எல்லாம். நீங்க இத அதனால அந்த சொல்றப்போ crime- எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காதல் மூவி கிளைமாக்ஸ் நீங்க தான் டப் பண்ணிருந்தீங்க இல்லையா? எப்படி மேம் நீங்க சொல்றதும் எதுவும் ரிலேட்டே பண்ண முடியலையே என்னால. இல்ல, அதுக்கப்புறம் தான் அதை கத்துக்கிட்டேன். ஓ years of experience which made that. எஸ் ஷூர். ஓகே. கண்டிப்பா மேம். அண்ட் வந்து மேம் சிரிக்கிறது மேம், ஒரு சிலருக்கு வந்துட்டு சிரிக்கிறது கரெக்டா வரும். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அழுவுறதுன்னா நல்லா தேம்பி தேம்பி அழுவோம், பட் சிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எனக்கு சிரிக்கிறதுனா ஹாப்பி அல்வா சாப்பிட்ட மாதிரி சிரிச்சுட்டே இருப்பேன். அதனால ஈஸியா எனக்கு அது வந்து ஈஸி. ஆமா. சோ கெட்டிங் இன்டு தி டப்பிங் ஸ்டுடியோ. சோ டப்பிங் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டா ஜெயகீதா அப்படிங்கறவங்க யாரு? ஜெயகீதா தான். டப்பிங் ஸ்டுடியோல நானா தான் இருப்பேன். ஓகே. unless otherwise if I stand on the mic I'm that character. ஓகே. பிரேக் விடும்போது மட்டும்தான் அதுல இருந்து வெளியில வருவேன். அகைன் பட் அந்த கேரக்டர் வந்து சப்டியூல ஓடிட்டு தான் இருக்கும், ஒரு ட்ராக்கா ஓடிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம அதுல இருந்து ஃபுல்லா அவுட் வந்துட்டோம்னா அந்த எமோஷன்ஸ் போயிடும். ஸோ அது இருக்கும். ஆனா உள்ள போயிட்டேன்னா பட் நார்மலா when I go inside it's I'm a very happy jolly. வீட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, எல்லாரையும் டெரரா மிரட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இல்ல என்ன ஏச்சிட்டு போயிடுவாங்க. உண்மை அதுதான். ஓகே மேம். நீங்க ரொம்ப கோவப்பட்டு பேசின ஒரு மொமெண்ட்னா ரியல் லைஃப்ல நீங்க ரொம்ப கோவமா பேசுறப்போ அந்த கோவமே தெரியாம ஆப்போசிட்ல இருக்க பர்சன் நீங்களா கோவப்படுறீங்க அப்படின்ட்டு போன தருணங்கள் இருக்கா? இருக்கு. ஓ, அப்ப எப்படி நீங்க உங்க கோவத்தை வெளிப்படுத்துறீங்க மேம்? நீங்க அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஒரு லிமிட் வரும்போது பர்ஸ்ட் அவுட் பண்ணி கத்துறது தான். ஓகே. கத்திடுவேன். ஓகே. ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்றது 1 2 3 ரேஞ்ச் அதெல்லாம் கிடையாது. எய்தர் 0 or 10 கிழிகிற மாதிரி கத்திடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஐயோ ஏன்டா கத்தினோம். டப்பிங் ஸ்டுடியோல உங்களுக்கு எம்பாரசிங்கா ஏதாவது மொமெண்ட்ஸ் நடந்திருக்கா? மறக்கவே மாட்டேன் அந்த மாதிரி எம்பாரசிங் மொமெண்ட்ஸ். எனக்கு எம்பாரசிங்னா இப்போ வந்து இந்த வாய்ஸ் டெஸ்ட் போறது தான். ஏதோ திருப்பியும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். அது இவ்வளோ நம்ம பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிடுறாங்க. ஓகே, வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிடணும். ஆனா அது எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற டைரக்டர்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்க அந்த கேரக்டரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுதான் எனக்கு வேணும்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல சில பேருக்கு. அவங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்போ ஆர்டிஸ்டோட இதை பார்த்துட்டு அதை எடுக்கிறது தான் நம்மளோட ஒர்க். ஸோ அதை எடுத்து நம்ம பேசும்போது அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதர் சே நோ ஆர் சே எஸ் ஆர் வேற எப்படி வேணும் சொல்லுங்க. அது சொல்லாம இருக்கும்போது தட் ஐ திங்க் தட் மூமெண்ட் இஸ் வெரி எம்பாரசிங். ஓகே. ஈவன் இஃப் யூ ஆஸ்க், அப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்க சொல்றோம் மேடம், சொல்லி அனுப்புறோம் அப்படி சொல்லிடுறாங்க. என்ன how will you judge? ஏதாவது நீங்க சொன்னாதானே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் இருக்கு. That's really embarrassing. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த டப்பிங் கத்துக்கிறதுக்காக ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. டு யூ திங்க் இது எல்லாமே ஒரு கேரக்டரை பார்த்து அந்த மொமெண்ட்ல அவங்க என்ன பேசுறாங்க, அந்த சுச்சுவேஷன் பொறுத்து தான் நம்ம பேசுறது. இது டப்பிங்காக நம்ம ஒரு சில ஒர்க் ஷாப் எடுத்துக்கிறது வேற, பட் கிளாஸா ஒரு கோர்ஸா அதுக்காக ஒரு 6 months சர்டிபிகேட் வச்சுக்கிறது, is it useful? சர்டிபிகேட் எந்த வகையிலையும் யூஸ் ஆகாது. ஒர்க் ஷாப்ஸ்ங்கிறதும் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ கிளாஸ். கிளாஸ் என்னன்னா, டப்பிங்னா என்ன பேசிக்கா நம்ம சொல்லி கொடுக்கறது. வாட் இஸ் டப்பிங்னு தெரியணும்ல. லிப் மூமெண்ட் சிங்க் பண்றது, நம்ம எப்படி அதுல வந்து நம்மளை ஃபிட் இன் பண்றது, மைக் பொசிஷன் எப்படி நிக்கணும், வாட் இஸ் ப்ளோ, இல்லை வாட் இஸ் அ ஹஸ்கி வாய்ஸ், வாட் இஸ் அ பேஸ் வாய்ஸ், வாட் இஸ் அ ஷ்ரில் வாய்ஸ், ஹவு டு யூ ஷவுட், மைக் ஃபேஸ் பண்ணி நம்ம எப்படி ஷவுட் பண்ணணும், டெக்னிக்கலா சொல்லி கொடுக்கறது தான் வந்து ஒர்க் ஷாப்ஸ், த கிளாஸஸ். பட் நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது ஐ திங்க் இட் வில் நாட் ஹெல்ப். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம போய் அது பேசி அதுல நம்ம வந்து இன்வால்வ் ஆனாதான் வரும். அது வந்து நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். knowing the technique is different and going and exploring is different. So technique கத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அங்க போய் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நமக்குள்ள இருந்து என்னென்ன டேலண்ட்ஸ் வெளியில வருது அப்படிங்கறது நம்ம அங்க போனாதான் தெரியும். ஏன்னா அதே காதலர் தினம் இப்போ வராதுல்ல. ஸோ அதே டைரக்டர் வந்து அதே எமோஷன்ஸ் கேட்க மாட்டாங்கல்ல. ஸோ இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஒரு டைம்ல ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா, சாஃப்ட் ஸ்போக்கனா, ஷ்ரில்லா, இப்படிதான் ஹீரோயின் வாய்ஸ் இருக்கணும்னு. இப்போ நான் இட்ஸ் லைக் அ மேன்லி வாய்ஸ். என்ன வா 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 போலாம்
இப்படி கட் அண்ட் ரைட்டா அப்படிதானே இருக்கு. ஸோ ஆமா. த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுமே அப்டேட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதனால சர்டிஃபிகேட் ஒர்க் ஷாப்ஸ் நோ, ஓகே பட் ஆஸ் சச் Techniques knowing the கத்துக்கலாம். techniques you have to. டெக்னிக்கே தெரியாம அங்க போய் நின்னா பல பேர் பலது சொல்லுவாங்க, நம்மளும் பேபா நிப்போம், எப்படி மைக் ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்மளோட வாய்ஸ் வந்து கரெக்டா அதுல இன்புட் போகாது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. அண்ட் ப்ளோஸ் எல்லாம் வரும்போது அது என்ன நடக்குதுன்னே நம்ம வந்து ஃபீல் பண்ணல. Feel பண்ணு. அண்ட் இன்ஜினியர் வந்து ப்ளோ வருது மேம்னா வாட் இஸ் ப்ளோ, யூ ஷுட் நோ வாட் இஸ் அ ப்ளோ. கண்டிப்பா. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நாங்க 2 பேரும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நினைச்சுக்கலாம் மேம். ம். நீங்க தான் எங்களுக்கு வாய்ஸ் ஆக்டிங் ஒர்க் ஷாப் வந்துட்டு நடத்த போறீங்க. ஸோ ஒரு டயலாக், ஒரு 4 மாடுலேஷன்ல அந்த டயலாக் வந்துட்டு டிஃப்ரெண்டா நீங்க வந்து பேசணும். கண்டு கொண்டு இந்த ஓகே ஸோ அது அந்த எக்ஸ்பெக்ட், ஒரு ஹஸ்பண்ட் எப்படி வரணும்ன்ற எக்ஸ்பெக்டன்சி அவங்க சிஸ்டர்ஸ்குள்ள பேசிப்பாங்க. சின்ன 4 லைன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த படத்துல பேசின மாதிரி எப்படின்னா, எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். அதுல இருந்து தேவன் போல ஒருத்தர் புறப்பட்டு வருவாரு, பாரதி கவிதை பாடுவாரு, நீயும் அந்த மாதிரி விரும்ப வேண்டாமாக்கா அப்படின்னு ஒரு டைலாக். ம். இது எப்படி இருக்கும்னா, ஷில் பி டேப்பிங் ஆன் த the Water swimming pool and- பேசுவாங்க. ஸோ அது வந்து நார்மலாகவும் பேசலாம். எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். அதுல இருந்து தேவன் போல ஒருத்தர் புறப்பட்டு வருவாரு, பாரதி கவிதை பாடுவாரு, நீயும் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாமாக்கா. It's she is living that moment in a dream. Dream. இது வந்து அந்த இது. ஆனா அந்த பாடி லாங்குவேஜோட செட் ஆகணும்னா யூ ஹாவ் டு டேப் இட் அண்ட் கோ. அவ வந்து எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். See, எல்லாம் வேணும். அந்த கோவமா பேசினா எப்படி இருக்குன்றதும் சொல்லிடுங்க மேம். எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். அதுல இருந்து தேவன் போல ஒருத்தர் புறப்பட்டு வருவாரு, பாரதி கவிதை பாடுவாரு, நீயும் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாமா. நிரூபிச்சிட்டீங்க. இதையே வந்துட்டு எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். அதுல இருந்து தேவன் போல ஒருத்தர் புறப்பட்டு வருவாரு, பாரதி கவிதை பாடுவாரு, நீயும் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாமாக்கா. சூப்பர் மேம். இது சொல்லும் போது எனக்கு வந்து அந்த போக்கிரி படம் ஞாபகம் வருது. அதுல அந்த ஒரு வில்லன் கேங்க்ல ஒரு லேடி இருப்பாங்க, பிரகாஷ் ராஜ் சார் கூட பண்ணிருப்பாங்க இல்லையா. அது வந்து ஒரு எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா, மௌனா இந்தா வச்சுக்கோ, கை விளையாடுது கன்ல எப்படி. இந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் டப்பிங்ல ரொம்ப இன்டிமசியான சீன்ஸ் எல்லாம் பேசும்போது எப்படி மேம் இருக்கும்? கூச்சமா இருக்காதா? இல்ல அந்த நேரத்துல ஐயோ எல்லாரும் கேக்குறாங்களேன்ட்டு ஒரு லைட்ஸ் ஆஃப். ஒரே உபாயம் அதான், லைட் ஆஃப் பண்ணிடுங்க, ஸ்கிரீனும் நானும் மட்டும் இருக்கேன். ஓகே மேம். ஓகே, கேக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன தாரா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃபைன் மேம். எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். தேவன் போல ஒருத்தர் வருவாரு, புறப்பட்டு வருவாரு, தேவன் போல ஒருத்தர் புறப்பட்டு வருவாரு, பாரதி கவிதை பாரதி பாடுவாரு, கவிதை பாடுவாரு. அப்புறம் நீயும் அந்த மாதிரி யோசிக்க வேணாமாக்கா. பாரதி கவிதை பாடுவாரு, நீயும் அந்த மாதிரி யோசிக்க வேணாமாக்கா. அது ஒரு 1 year கழிச்சு வர மேம். But thank you and I'm so happy. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில என்ன இருக்கு அப்படின்றத பேசிட்டோம். ஏஐ மூலமா பல லெஜெண்டரி வாய்ஸஸை கூட இப்போ திரும்ப டப் பண்றாங்க, எல்லாத்தையுமே திரும்ப ரியாலிட்டிக்கு கொண்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்டா இது வந்து இந்த ஃபீல்டுக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா, இல்ல இதுலயும் நாங்க கடந்துதான் போறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? த்ரெட்டுங்கிறது ஒரு வகையில இருக்கு. 50% there is threat. ஓகே. And 50% என்னன்னா அது இட்ஸ் an AI. நம்ம ரியல் எமோஷன்ஸ் கண்டிப்பா கொடுக்க முடியாது. அதுல கட்டு தெரியும், ஜம்ப் தெரியும். ஸோ அந்த ரியல் ஃபீலிங் அதுல இருக்காது. அதனால ஒரு வகையில நாங்க தப்பிச்சிட்டோமோன்னு கூட நினைக்கலாம். ஆனா we don't know இதோட அடுத்த லெவல் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில பார்த்தா இட்ஸ் ரியலி அ த்ரெட். அண்ட் எங்க ஃபீல்டுக்குள்ள அது வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா மேம். அப்பதான் எங்களாலேயும் உங்களோட வாய்ஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம கேட்டுட்டே இருக்க முடியும். அண்ட் இப்பெல்லாம் வந்துட்டு நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் நிறைய காமன் பீப்புள் வந்துட்டு ஒரு சீனை கட் பண்ணி டப் பண்ணி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? சில பேர் எனக்கே அனுப்பி விடுவாங்க. அது பார்க்கும்போது
ஓ வருதா? கிரேட் அப்படின்னு தோணும். சில பேர் ரொம்ப சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்ல, எல்லாரும் நல்லா டப்பிங் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்டா ஜாலியா ஃபீல் பண்றாங்க இல்ல மேம்? நீங்க ரொம்ப ஏர்லி டேஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ரைட் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் இப்போ நிறைய பூம் ஆயிட்டு இருக்கு. பட் நீங்க பண்ணிட்டு இருந்த டைம்ல உங்களுக்கான அந்த ரெகக்னிஷன் கரெக்டா கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா மேம்? என்னோட டைம்ல கிடைச்சிச்சு. எங்களோட சீனியர்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்கல. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். பட் எங்க டைம்ல வந்து இதுல டைட்டில்ல வர்றதும் சரி, அவார்ட்ஸ் கொடுக்கறதும் சரி, அதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்ரி 100th டே ஒரு ஃபிலிம் வந்து போச்சுன்னா கண்டிப்பா அந்த ஃபெஸ்டிவல்ல நாங்களும் இருப்போம். நாங்க எல்லாமே இருக்க மாட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம், டப்பிங்ல ஒரு கேரக்டர் அந்த டயலாக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துடுறாங்க. அதை தாண்டி அந்த ஸ்லாங் அண்ட் அதுக்கான கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்ட்டு எல்லாம் கொண்டு வருது. அது எப்படி ஒர்க் அவுட் பண்றது மேம்? அந்த ஸ்லாங்கை நம்ம கத்துக்கணும். கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம வந்து அதுக்கு ஒர்க் பண்ணாதான் முடியும். we have to put in hard work in that. இப்போ சென்னையிலேயே உட்காந்துட்டு ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கோ இல்லை ஒரு மதுரை ஸ்லாங்கோ நமக்கு கண்டிப்பா தெரியாது. மதுரையிலேயே டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஆண்டிப்பட்டியில ஒரு ஸ்லாங் இருக்கு, தேனியில ஒரு ஸ்லாங் இருக்கு. ஸோ ஒரு சில வார்த்தைகள் மாறும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த பர்சன் வருவாங்க டப்பிங்க்கு. சம்டைம்ஸ் டைரக்டரே வந்து அந்த ஊர் பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நம்ம அதை கேட்கணும். நான் அவர் வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன். எப்படி அந்த வாய் எப்படி போகுது, எப்படி வருது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, யூ ஹியர் இட் இல்ல, அது அப்படியே எடுத்து நம்ம பேசணும். அது பேச பேச அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவி நம்மளே வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃபைன் மேம். ஓகே, டப்பிங்கை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு செக்மெண்ட், நாங்க பாட்டு பாடுவோம், அந்த பாட்டுல இருந்து ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். தேவதை வம்சம் நீயோ, தென்னிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. வாவ், சூப்பரா பாடுறீங்க. தேங்க்ஸ் மேம். மேம், உங்களோட ஒரு ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டை பத்தி ஷேர் பண்ணுங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரசியான்னு, மை ஸ்கூல் classmate. ரசியா ஓகே, ஸ்கூல் கிளாஸ்மேட். இன்னை வரைக்குமே we are in good touch, we are in good contact and she's like my family. நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து அவங்க வந்து இப்போ என்னோட ஃபேமிலி மாதிரி தான். எனிதிங் ஹேப்பன்ஸ் நாங்க அவங்க ஃபேமிலிக்கு போறது, அவங்க எங்க ஃபேமிலிக்கு வருது. வாவ், அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் வேணும்ல எல்லா பொண்ணுக்கும். வேணும் கண்டிப்பா. ஓகே, செகண்ட் சாங் போயிடலாம். உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கியதை அந்த காதில் தள்ள. சோ இதுல இருந்து என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவிட்டிஸை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? பிகினிங்ல எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. ஃபார் எவ்ரி நெகட்டிவிட்டி ஐ வாஸ் crying, I was becoming angry. அப்படி இப்போ வந்து கொஞ்சம் அந்த மெடிடேஷன் யோகாலாம் கத்துக்கிட்டதுனால யார் என்ன சொன்னா அது காதுலயே வர வேண்டாமே, லாக் த டோர் அப்படின்ற மாதிரி, ஷட் த டோர். நமக்காக வாழறோம், we are living for ourselves. அதனால நம்மளோட ரூட் கரெக்டா இருக்கா, you're on a right track, so why do you bother about others? All these negative comments, nothing. Nice. And film industry ஒரு மேல் டாமினேட்டடான இண்டஸ்ட்ரி. அதுல எப்படி இவ்வளவு வருஷம் சஸ்டெயின் ஆயிட்டு வரீங்க, அண்ட் எப்படி உங்களை நீங்க ரொம்ப கான்ஸ்டன்டா கன்சிஸ்டன்சியா வச்சுக்கிறீங்க? மேல் டாமினேட்டட்னு சொல்ல முடியாதுப்பா. மேபி அது சில பேரோட வியூ பாயிண்டா இருக்கலாம். பட் ஃபீமேலுக்குமே நல்ல ரெஸ்பெக்ட், நல்ல மரியாதை என்னோட ஃபீல்ட்ல, டப்பிங் ஃபீல்ட்ல வந்து நல்ல மரியாதை, நல்லாவே ட்ரீட்மெண்ட், நல்ல ட்ரீட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்டடா. ஸோ வாட் எவர் டைம், இப்போ நமக்கு வந்து இந்த டைம் போக முடியாது, இல்லை சம்டைம்ஸ் நைட் ஷிஃப்ட் டப்பிங் இருந்தா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து விடுறது, அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதனால ஐ வில் நெவர் சே இட்ஸ் மேல் டாமினேட்டட். ஓகே மேம். ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த ரெகக்னிஷன் அதெல்லாம் பத்தி பேசணும். அவார்ட்ஸ் நீங்க 4 times தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த தருணம்? முதல் அவார்ட் ஞாபகம் இருக்கா? முதல் அவார்ட் நான் வந்து திருமலை படத்துக்காக ஜோதிகாக்கு பேசினதுக்கு வாங்கினேன். அதுவும் ஜெயலலிதா மேமோட பொற்கரங்களால. இட் வாஸ் ரியலி 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 எனக்கு வந்து ஒரு பெரிய ஹானர் கிடைச்ச மாதிரி. நான் வந்து ரோல் மாடலா ஒரு எவ்ரி விமன் இன் தட் கேஸ், ஒவ்வொரு விமனுக்குமே வந்து அவங்களோட போல்ட்னஸ், அவங்களோட அந்த அத்தாரிட்டி அதெல்லாம் வேணும்னு நினைக்கிற ஒரு இது. ஸோ அவங்க கையால வாங்கினது எனக்கு ரியலி ஹாப்பி. ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்டுட்டு இருந்த ஒரு டயலாக் தான் அது, பேசிடலாமா? இப்போ திமிரு படத்துல இப்ப நீங்க பேச போறது அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் அப்படின்னு ட்ரெண்டிங்ல இருக்க போது, ஹேஷ்டாக் ஈஸ்வரி பயலுகடா அப்படின்னு ட்ரெண்ட் ஆக போகுது. கேட்டுடலாமா?
நீயே டீ போட்டு பேசி என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டியே மாமா. புருஷன் சொன்னா கேட்கணும், கேட்டுக்கிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை, நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை. மறந்துடாத, தாலி கட்ட போற முக்கியமான நாள். எதுக்கு இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறிய? திமிரு பிடிச்சவ எப்படி கொடுத்து நான் நடத்துவேன்னா, நானும் குனிஞ்சி நிமிந்து வேலை செய்வேன். மருமகளா வந்து குத்து விளக்கையும் ஏத்துவேன். ஓ அந்த லாஃப் எப்படி சூப்பரா எடுத்தீங்க மேம். நைஸ். ரொம்ப தேங்க்யூ சோ மச் எங்க கூட ஜாயின் பண்ணி இவ்ளோ நேரம் வந்துட்டு நிறைய சூப்பரான எக்ஸ்பீரியன்சஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட அப்கமிங் எல்லா ப்ராஜெக்ட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.